ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 4.1 சென்ட் லேண்டில் 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான நார்த் ஃபேஸிங் 4BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி வீட்டோட இன்டீரியர்ஸை ரொம்ப அட்ராக்டிவாக செஞ்சுருக்கிறது இந்த வீட்டோட ஹைலைட்ஸாக அமைஞ்சிருக்கு. டிவி யூனிட்டுக்கு பேக்ரவுண்டில் உட்டுக்கு பதிலாக டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதும், டைனிங் ரூம் என்ட்ரன்ஸில் உட்டன் பார்ட்டிஷன் வாலில் பெரிய LED கிறிஸ்டல் பில்லர்ஸ் கொடுத்துருக்கிறதும், உட்டன் ஃப்ளோரிங் ஒர்க்கோட 16x16 அடியில் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கிறதும், 2 கார் நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறது, இது எல்லாமே இந்த வீட்டில் மற்ற ஹைலைட்ஸாக அமைஞ்சிருக்கு. இந்த ஹவுஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4.1 சென்ட், அதாவது 1775 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 25 அடி அகலமாகவும் 71 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் அண்ட் லைட் ப்ரௌன் கலரில் பிளான் பண்ணி அதில் ஸ்ட்ரைப் டிசைன் டெக்ஸ்சர் ஒர்க்கும் அது போக கிரில் ஒர்க்ஸும் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 16x24. அறைக்கு முழுவதும் செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் பதிச்சு வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல்லும் பக்கத்தில் வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. பார்க்கிங் பெருசாக இருக்குது. இதில் 2 பெரிய காரை தாராளமாக நிப்பாட்டலாம். வால்ஸுக்கு டைல்ஸுக்கு பதிலாக ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறது புதுசாக நல்லா இருக்குது. கார் பார்க்கிங் அடுத்து கிரானைட் ஃபினிஷில் சிட் அவுட், சைஸ் 6x10.75. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x16. சவுத் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் டைப்பில் பெரிய டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்டில் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேக்ரவுண்ட் வாலுக்கு பூரா கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் பதிச்சு அந்த இன்பிட்வீன் டைல்ஸ் கேப்ஸுக்கு பூரா எபாக்சி க்ரௌட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக நல்லா இருக்கு. சீலிங்க்கு முழுவதும் ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட்லைட் ஸ்ட்ரிப் லைட்ஸும் சென்டரில் ஒரு பெரிய டிசைனர் லைட்டும் மாட்டியிருக்காங்க. அடுத்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ, சைஸ் 10x10. கார்னரில் மூவபிள் டைப் உட்டன் பூஜா கேபினெட். நமக்கு தேவைப்பட்டா இந்த பூஜா கேபினெட்டை லிவிங் ஸ்பேஸில் கூட மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ரூம்ஸ் எல்லாம் நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கணுங்கிறதுக்காக ஜன்னல்களை பூரா ஃப்ரெஞ்ச் டைப்பில் நல்லா டாலாக கொடுத்துருக்காங்க. வீடே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்ட்ராரோ. என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு உட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஒரு பெரிய LED கிறிஸ்டல் பில்லர் மாட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு. டே டைமில் விட நைட் டைமில் பார்க்கும்போது இந்த LED கிறிஸ்டல் பில்லர் இன்னுமே கிளிட்டரிங் எஃபெக்டோட சூப்பராக இருக்கும். டைனிங் ரூம் சைஸ் 8x10. கார்னரில் வால்ஸுக்கு டைல்ஸ் பதிச்சு அங்கே ஹேண்ட் வாஷ் பேசின் அண்டு மிரர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன், சைஸ் 8x8. டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. மேலே சிம்னி அண்டு ஓவர்ஹெட் கேபினெட்ஸ்.
லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து டைனிங் ஸ்பேஸில் இருந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கிண்டுறாரோ. சைஸ் 10x17. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. கார்னரில் வால் மவுண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள். அட்டாச்டு பாத்ரூம் சைஸ் 5x8. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடிக்கடி கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி அங்கே கபோர்ட் ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோரேஜ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக லேசர் கட் டிசைன் மெட்டல் கிரில் வித் கிளாஸோட பெரிய ஃபிக்ஸ்ட் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 8x10 அடி சைஸில் மினி லிவிங் ஹால். ஹாலில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கிண்டுறாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் எல்லா இடங்கள்லையும் ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த கேபினட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்ஸுக்கும் இண்டிவிஜுவலாக எல்இடி ப்ரொஃபைல் லைட்ஸ் மாட்டி இருக்கிறது பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருக்குது. இது ட்ரெஸ்ஸிங் டேபிள். மிரர் சுற்றி அக்ரலிக் சீட் வித் பேக்ரவுண்ட் லைட்டோட கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிஎன்சிகே டிசைன் பேனல் ஃபிட் பண்ணுறாங்க. அப்போ பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஈஸ்ட் சைடில் 2 ஜன்னல்களுக்கு சென்டரில் ஃப்ளோர் டு சீலிங் டைப்பில் பெரிய உட்டன் டிவி யூனிட். தரைக்கு கிராண்டா உட்டன் ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்டு பாத்ரூம். சைஸ் 5.5x10. பிளாக் அண்ட் ஒயிட் கலர் தீமில் டைல் சூஸ் பண்ணி வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசெட், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெட்ரூம்ல இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. கார் பார்க்கிங்கில் யூஸ் பண்ண அதே பேட்டர்னில் இங்கே பால்கனி ஃப்ளோருக்கும் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. எலிவேஷன் டிசைனுக்காக இந்த ஃப்ரண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க் அண்ட் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து 4th பெட்ரூம் கிண்டுறாரோ. சைஸ் 10x17. அட்டாச்டு பாத்ரூம் சைஸ் 5x7.25.
இந்த பெட்ரூமோட வார்ட்ரோப் கலருக்கு மேட்சிங்காகவே பாத்ரூமோட டைல்ஸையும் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர்லேயே சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து மேலே டெரஸ்க்கு போகிறோம். இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவழியில் கணுவாய் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,15,00,000. மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பரெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டெரஸ் ஃப்ளோருக்கு பூரா ஒயிட் கூலிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. சோலார் வாட்டர் ஹீட்டரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.